அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை மாதம் 31ஆம் தேதிக்குள்ள நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடி மாற்றத்தின் காரணமாக ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமாக ஜூலை 31ஆம் தேதிக்குள்ள அதிரடியான மாற்றங்கள் ஏற்படுதுங்க. இந்த காலகட்டத்தில் கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். அதிலும் பெரும்பாலும் 75% உங்களுக்கு ஏற்ற தாழ்வுகளை கொண்டதாக இருக்கும். மீதி 25% அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். அதனால் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமாக அமையப்பெற போகிறது. கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமான ஒன்றுங்க. இந்த நேரத்தில் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் சற்று அதிகரிக்கவும் செய்யலாம். மறைமுகமான எதிரிகள் தொல்லை, எதிர்ப்புகள் இது எல்லாமே விலகவும் ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் அனுகூலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் உஷாராக இருக்க வேண்டியதும் உண்மையான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது சில பல விஷயங்களை நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்க பெற்றாலும் அது ஒரு வெற்றியாக முடியாது. அதில் ஒரு ஏதேனும் ஒரு சின்ன சிக்கல்கள் உருவாகலாம், இடைஞ்சல்கள் உருவாகலாம், இல்லாட்டினா ஏதேனும் ஒரு போராட்டங்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். அதனால் ஒவ்வொரு விஷயத்துலையும் சிந்தித்து செயல்பட பாருங்கள். அதனால் எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும் அப்படின்னும் சொல்லலாம். இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா 1000 சிக்கல்கள், இடைஞ்சல்கள், இடையூறுகள், காலதாமதங்கள் ஏற்பட்டாலும் கூட உங்களுக்கு அந்த விஷயம் சாதகமாகவே முடியும் அப்படிங்கிறதுலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. இருந்தாலும் தங்களுக்கு சாதகமாக முடிஞ்சிடும் அப்படின்றதுனால அலட்சியமும் உங்களுக்கு எழலாம். அதனால் அலட்சியத்தையும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் வச்சிருக்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்லணும். அலட்சியம் அப்படிங்கிறது இருக்கவே கூடாது அப்படின்னும் சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் ரீதியான பிரச்சனைகள் தலை தூக்கலாம். மருத்துவ செலவுகளும் மற்றொரு புறம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் ஆரோக்கியத்தில் அதீத கவனத்தை செலுத்த பாருங்க. வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் சாத்தியமற்றதாக மாறும். இன்னும் சிறிது காலம் நீங்கள் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்கும். உயர் அதிகாரிகள் மத்தியில் பாராட்டு கிடைக்க பெற்றாலும் சலுகைகள் கிடைக்கிறதுல காலதாமதம் ஏற்படத்தான் செய்யும். அதே போல் சக பணியாளர்கள் ஒத்துழைப்புடன் நடக்கலை அப்படின்னாலும் சில விஷயங்களில் அவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கலாம். எல்லா விஷயத்துலையுமே சக பணியாளர்கள் ஒத்துழைப்புடன் நடந்து கொள்ள மாட்டாங்க. சில விஷயங்களில் கிடைக்கும், சில விஷயங்கள் கிடைக்காது. அதனால் எல்லா விஷயத்துக்குமே அவர்களை எதிர்பார்க்கிறது இந்த காலகட்டத்தில் பணியிடத்தில் தவிர்த்து கொள்ளுங்க. பொறுப்புடனுடன் நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. அதே மாதிரி உங்களுடைய பொறுப்பு என்ன, உங்களுடைய வேலை என்ன அப்படிங்கிறத நீங்கள் தான் பார்க்கணும். மற்றவர்களை நம்பி உங்களுடைய பொறுப்புகளையோ உங்களுடைய வேலைகளையோ ஒப்படைக்க வேண்டாம். அதே மாதிரி கூட்டு தொழில் செய்பவர்கள் கூட்டாளர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். கணக்கு வழக்குகளை இருவரும் சேர்ந்து பார்க்கறது ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி தங்களுக்கு கீழே பணிபுரிபவர்களிடம் கொஞ்சம் பொறுமையுடன் நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். அவர்களிடத்தில் கோபத்தை காட்டுவதை நீங்கள் தவிர்ப்பது ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது கடந்த காலங்களில் இழுபறியாக இருந்து தடைபட்ட காரியங்கள் தற்போது நடக்க ஆரம்பிச்சிடும். மனதில் நினைத்த காரியங்கள் ஒவ்வொன்றா நடைபெறவும் ஆரம்பிச்சிடும். தங்களுடைய கடின முயற்சிக்கு கை மேலே பலன் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. நல்ல மாற்றங்கள் நிகழக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம்.
கணவன் மனைவிக்கு இடையில நிலவி வந்த மோதல் குறைந்து அந்யுன்யம் அதிகரிக்கலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். குடும்பத்தில் நிலவி வந்த பிரச்சனைகள் பரிபூரணமாகவும் விலகும். வியாபாரம் தொழிலில் இருந்து வந்த சிக்கல்கள் முற்றிலுமாக விலகி அற்புதமான யோகம் கிடைக்கப்பெறுவீங்க. உத்தியோகம் தொழில் இது எல்லாமே உங்களுக்கு இந்த சார்ந்து எடுக்கக்கூடிய முடிவுகள் மிகப்பெரிய ஏற்றத்தை தங்களுக்கு கொடுக்க பெற போகிறது. ஆச்சரியப்படுற அளவுக்கு லாபமும் முன்னேற்றமும் ஏற்படலாம். தொழில் தொடர்பாக புதிய முயற்சிகளை மேற்கொள்ள இது ஒரு சரியான காலகட்டம். தொழில் உத்தியோகம் கல்வியில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் மிகப்பெரிய திருப்புமுனையாகவே இருக்கும். இது இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவில் நற்பலன்களை தங்களுக்கு ஏற்படுத்த போகிறது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் எந்தவித தயக்கமே இல்லாமல் ஒவ்வொரு விஷயத்திலையுமே நீங்கள் உற்சாகமாக ஈடுபட ஆரம்பிச்சிடுவீங்க. இதனால் எந்த கவலையும் இல்லாமல் புதிய முடிவுகளை நீங்கள் தாராளமாகவே எடுப்பீங்க. மனதில் தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்க செய்யும். தங்களுடைய ஆளுமை திறன் சிறப்பாகவே வெளிப்படும் அப்படின்னு சொல்லலாம். எல்லாவற்றிலையுமே வெற்றி கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. உத்தியோகத்தில் உச்சத்தை தொட போகிறீங்க. கல்வியில் சிறப்பான முன்னேற்றத்தையும் நீங்க காண போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல இந்த காலகட்டம் எல்லா விஷயங்கள்லையுமே உங்களுக்கு நல்ல நல்ல மாற்றங்களை எதிர்கொள்ள போகிறது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் நினச்சபடி நடக்க வாய்ப்புகள் இருக்கிறது. அதே மாதிரி தொட்டது துலங்கக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய பெற போகிறது அப்படின்னு சொல்லலாங்க. இது நாள் வரைக்கும் நீங்கள் இது நாள் வரைக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு இழுபறியாக இருந்ததோ, கால தாமதமாகி கொண்டிருந்ததோ, அது எல்லாமே தங்களுக்கு உடனுக்குடன் நடந்து வெற்றியை தரும் அப்படின்னு சொல்லலாங்க. அதே மாதிரி பொருளாதார நிலை மேம்பட்டு காணப்படும். பிள்ளைகளுடைய முன்னேற்றத்தில் அதிக அக்கறையை செலுத்துவீங்க. பொதுநல காரியங்களில் ஆர்வம் அதிகரிக்கலாம். திருமணம் தடைப்பட்டவர்களுக்கு நல்ல இடத்துல சம்பந்தம் கைகூடும். குழந்தை இல்லாதோருக்கு மழலை செல்வம் கிடைக்கப்பெறுவீங்க. தங்களுடைய வேலையில் நீங்கள் கண்ணும் கருத்துமாகவே இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். சொன்ன நேரத்திற்கு சொன்ன வேலையை முடிச்சு கொடுத்துருவீங்க அப்படின்னு சொல்லலாங்க. வேலையை திறம்பட செய்து பாராட்டையும் பெறுவதற்கு உண்டான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் இருக்க பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி பண பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் முழுமையாக இந்த காலகட்டத்தில் விடுபடவும் ஆரம்பிச்சிடுவீங்க. தங்களுடைய சேமிப்பை உயர்த்துவதற்கு உண்டான முயற்சிகளையும் மேற்கொள்வீங்க. வியாபாரத்திலையும் சரி வேலையிலையும் சரி இருந்து வந்த தடைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிடும். குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது. உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்கள். அதே மாதிரி இந்த நேரத்தில் மன தைரியம் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் நிம்மதி பெருமூச்சு விடுவதற்கான வாய்ப்புகளும் அதிகபட்சமாகவே இருக்கிறதுங்க. தேவையற்ற பிரச்சனைகள் தங்களை விட்டு விலகும். நிதி நிலைமையும் சீராகும் அப்படின்னு சொல்லலாம். வீட்டில் சுபகாரியங்கள் அடுக்காக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்க பெறுகிறது. இந்த நேரத்தில் அமோகமான லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கலாம். சின்ன சின்ன பெட்டிக்கடை வைத்திருக்கக்கூடிய வியாபாரிகள் முதல் பெரிய தொழில் அதிபர்கள் வரைக்கும் நீங்கள் நினைச்ச வேலைகளை தைரியமாக செய்யலாம். நல்ல முன்னேற்ற பாதையில் தங்களுடைய வாழ்க்கை செல்லும். அதே மாதிரி தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றியடையுங்க. வேலையில் கூடுதல் கவனத்தை மட்டும் செலுத்த பாருங்க. கவனக்குறைவா அலுவலக பணிகளை செய்ய வேண்டாம். நேரத்திற்கு கொடுத்த வேலையை முடிக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க. சொன்ன வாக்கை காப்பாற்றாமல் போவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமாகிறது. அதே சமயம் ஒரு விதத்தில் உங்களுக்கு இந்த காலம் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் இருக்க பெறுகிறது அப்படின்னு நாங்கள் சொல்லணும். செலவுக்கு ஏற்ற வகையில் கையில் பண இருப்பு இருக்கும். கொஞ்சம் செலவுகளை கட்டுப்படுத்துவது ரொம்ப நல்லது. இல்லைன்னா மாத கடைசியில் பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்குது. நிதி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எப்போதுமே கவனமாக இருங்க. மற்றபடி தங்களுடைய டார்கெட்டை எல்லாம் சரியாக முடிச்சிடுவீங்க. வியாபாரத்தில்
எக்காரணத்தை கொண்டும் அகலக்கால் வைக்க வேண்டாம். எதிலும் நிதானம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். முன்னேற்றம் ஓரளவுக்கு குடும்பத்தில் இருக்கும். அதே மாதிரி குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தங்களை விட்டு விலகும். சந்தோஷம் குடும்பத்தில் இரட்டிப்பாக வாய்ப்புகள் இருக்கு. இந்த காலகட்டத்தில் எளிதில் ஜீரணமாகாத உணவுகளை சாப்பிட வேண்டாம். அது ஆரோக்கிய கோளாறுகளை ஏற்படுத்திட வாய்ப்புகள் அதிகபட்சத்தை ஏற்படுத்திடும். அதே போல் அதிர்ஷ்டத்தின் மீது ஆர்வம் காட்டாதீங்க. எதுவாக இருந்தாலும் உழைத்தால் மட்டுமே கிடைக்கும் அப்படிங்கிறத உறுதியாக நம்ப வேண்டிய ஒரு காலகட்டங்க. வேலையில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருந்து கொள்வது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம். துணிச்சலோடு ஒவ்வொரு விஷயங்கள்லையும் நீங்கள் இறங்க ஆரம்பிச்சிடுவீங்க. இந்த காலகட்டத்தில் பிள்ளைகள், மனைவி இவர்களுக்கு தேவையான விஷயங்களை எல்லாத்தையும் பூர்த்தி செய்வீங்க அப்படின்னு சொல்லலாம்.